Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் ஜீரோதாவில் இப்போ நிறையா புது அப்டேட்ஸ் வந்து யூசருக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதே போல் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் தினமும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரைவசி மோட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்பஸ் வந்து எதற்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜீரோதா கைட் ஆர் மொபைல் ஆப் லாகின் பண்ண உடனே நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஹோல்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டாக்ஸில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அது ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இன்கேஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்தவங்க பார்க்கக்கூடாது, அதாவது லாகின் பண்ண உடனே ஷோ ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து இந்த பிரைவசி மோட் அப்படிங்கிற மோட நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஜீரோதா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூசர்ஸ் வந்து டெம்ப்ட் ஆகி ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பிரைவசி மோடை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரைவசி மோடை எப்படி நம்ம ஆக்டிவேட் டீஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜீரோதா கைட் லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ண உடனே டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இங்க நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு ஹோல்டிங்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இங்க ஷோ ஆகும். மேலே ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைவசி மோட் அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே எந்த நம்பர்ஸுமே இங்கே ஷோ ஆகாது. நீங்கள் ஹோல்டிங்ஸில் போய் பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது காட்டுமே தவிர நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஆவரேஜ் காஸ்ட்டு, P&L எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆகாது. அதே போல் வந்து ஃபண்ட்லேயும் நீங்கள் ட்ரேடிங்க்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கீங்க, எவ்வளோ மார்ஜின் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆகாது. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த பிரைவசி மோடை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பிரைவசி மோட் அப்படிங்கறத ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் ஆப் ரெண்டிலுமே அவைலபிளா இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவதா ஐஸ்பெர்க் ஆர்டர்ல இப்போ ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பொதுவாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஐஸ்பெர்க் ஆர்டர் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லார்ஜ் குவான்டிட்டியில் நம்ம ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஆப்ஷன்ஸோ வாங்கும்போது நம்ம ஐஸ்பெர்க் ஆர்டரை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸில் வந்து நான் ஒரு 1000 குவான்டிட்டி, 2000 குவான்டிட்டி, 3000 குவான்டிட்டி இந்த மாதிரி பல்கா நான் எப்போ வாங்குறேன் அப்படின்னா அந்த டைம் வந்து நம்ம ஐஸ்பெர்க் ஆர்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பை பண்ணலாம். இப்போ இந்த ஐஸ்பெர்க் ஆர்டர்ல அவங்க என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இம்பாக்ட் காஸ்ட்டை கம்மி பண்றதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்ப்போமா? இப்போ நிஃப்டி வந்து கால் ஆப்ஷன் வந்து நான் இப்போ வந்து பை பண்ண போறேன். இப்போ ட்ரேட் வந்து 87 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் 70 ரூபாய் அப்படிங்கிறதுல ஒரு 3000 குவான்டிட்டி நான் பை பண்ண போறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் 70 ரூபாய் லிமிட் பிரைஸ் போட்டுட்டு நான் வந்து 3000 குவான்டிட்டி போட்டேன் அப்படின்னா 3000 குவான்டிட்டியுமே 70 ரூபாயில பை ஆகுமா அப்படின்னா கிடையாது. வந்தா பை ஆகும், இல்லை அப்படின்னா விட்டுரும். ஸோ இப்போ நம்ம இந்த ஐஸ்பெர்க் ஆர்டர்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா கீழே நம்பர் ஆஃப் லெக் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 3000 குவான்டிட்டி போட்டு கீழே நம்பர் ஆஃப் லெக்ல 2 போட்டோம் அப்படின்னா 2 6 உள்ள போகும். 1500 குவான்டிட்டி 1500 குவான்டிட்டியா உள்ள போகும். இப்போ இதுவே நம்பர் ஆஃப் லெக்ல 5 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த 3000 குவான்டிட்டியும் 5 ஆர்டரா உள்ள போகும். ஈச் ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா 600 குவான்டிட்டி வந்து உள்ள போகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம லார்ஜ் குவான்டிட்டியை செப்பரேட் பண்ணி அதாவது ஈச் ஒவ்வொரு லெக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து போகும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் ஆன உடனே அடுத்த ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகும். 1 by 1 வந்து பிளேஸ் ஆகும். ஓகேங்களா? எப்பயுமே இந்த ஐஸ்பெர்க் ஆர்டர் அப்படிங்கிறது லிமிட் ஆர்டர்ல மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டர் விண்டோல போய் பாத்தீங்க அப்படின்னா நீங்க மொத்தம் எத்தனை லெக் இருக்கு, எத்தனை லெக் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். இது மூலியமா இம்பாக்ட் காஸ்ட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோதா சொல்றாங்க. இங்க நம்ம என்ன ஒரு விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு அந்த லெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 லெக் போட்டீங்க அப்படின்னா அப்ப 5 ஆர்டரா உள்ள போகும். அப்ப நீங்க அந்த 5 ஆர்டருக்குமே பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி, புரோக்கரேஜ் எல்லாமே நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் மூணாவது அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐபி பண்றவங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க ஜஸ்ட் ஒரு யூபிஐ மூலியமாவே நீங்க இ மேண்டேட் பண்ணிட்டு எஸ்ஐபி வந்து நீங்க பண்ணிக்கலாம். அதாவது இது நாள் வரையும் பாத்தீங்க
அப்படின்னா நம்ம நெட் பேங்கிங் இருந்துச்சு அப்படின்னா நெட் பேங்கிங்ல நம்ம இமேண்டேட் பண்ணிட்டு மந்த்லி நம்ம எஸ்ஐபி வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அப் டு 1 lakh வரையும் பாத்தீங்க அப்படின்னா யூபிஐ, கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இந்த மாதிரி நீங்க யூபிஐ ஆப்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த யூபிஐ ஆப்ஸ் மூலமா மேண்டேட் பண்ணிட்டு உங்களால எஸ்ஐபி பண்ண முடியும். இப்போ இந்த ஃபீச்சர் வந்து ஜீரோதா காயின்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 3 ஃபீச்சர் தான் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதா உங்களோட யூசர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஆல்ரெடி வேற ஏதாவது புரோக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க உங்களுக்கு ஒழுங்கா சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் மூலமா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடாவோ பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடாவோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளோட டீம் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.